மத்திய அரசாங்கத்திட்ட கேட்கிற தொகை எவ்வளவு தெரியுமா? 1863.52 கோடி. எவ்வளவு? 1863.52 கோடி. யாரடா ஏமாத்துற? இந்த பணம் எங்க போகுது? நீ சொன்ன கணக்கு எவ்வளவு? இந்த மாவட்ட நிர்வாகம் சொல்லி இருக்கிற கணக்கு இதுவரை செலவு செய்திருப்பது 102 கோடி. 2000 கொடுத்தது 96 கோடி. வீடு பாதிப்புக்கு 5 கோடி. கால்நடைக்கு கொடுத்திருப்பது 5 லட்சம். ஆனால் பயிர்கள் பாதிக்கப்பட்டதாக இவர்கள் சொல்லியிருக்கிற கணக்கெடுப்பு நிவாரணம் 182 கோடி. ஆனால் இவர்கள் நிரந்தர நிவாரணத்துக்கு கேட்டிருப்பது 1862.52 கோடி. இப்ப மீது 1500 கோடி எங்கடா போறது? யாரு கொடுக்க போற? உங்களுக்கா? நீங்க அதுக்குள்ள திறந்துக்காதீங்க. இன்னும் 1600 கோடி வரப்போகுது. நம்ம ஊரெல்லாம் ஆள் ஒருவருக்குள்ள தங்கம் தர போறாருங்க. அது ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம், ஸ்டாலினுக்கு தான் வெளிச்சம், உதயநிதிக்கு தான் வெளிச்சம், ஏவாவேலு பொதுப்பணித்துறை அமைச்சருக்கு தான் வெளிச்சம், நீர்வளத்துறை அமைச்சர் துறைமுகங்களுக்கு தான் வெளிச்சம். கேட்டா மாவட்டம் உள்ள ரோடு பாதிச்சு. ஏன்னா அதில் தானே 10% 20% எடுக்க முடியும். வேற எதுவும் எடுக்க முடியாதுல்ல. உங்ககிட்ட 2000 கொடுத்துட்டு 200 வாங்க முடியாதுல்ல. ஆனா அதையும் வாங்குவாங்க இந்த ஆளுங்க. இப்படிப்பட்ட ஆளுங்க தான். இது ஏதோ என் வாய்க்கு வந்த கணக்கெல்லாம் இல்ல. இன்னைக்கு தினத்தந்தியில மாவட்ட ஆட்சியர் கொடுத்திருக்கிற கணக்கு, அவர் கொடுத்திருக்கிற கணக்கு. நீங்கள் கேட்டிருப்பது பாதிப்பதால் சொல்லப்பட்டிருப்பது 182 கோடி. ஆனால் நீங்கள் கேட்பது 1862.52 லட்சம். அந்த பணத்தை நீ கொடு, நாங்க ஏத்துக்கிறோம். உண்மையிலே 2000 கோடி பாதிப்பு இருக்கும், கொடு. பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இந்த மாநில அரசு உண்மையிலே திரு ஸ்டாலின் அவர்களுக்கு விழுப்புரம் மாவட்ட மக்கள் மீது, விவசாயிகள் மீது, இந்த தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் மீது அக்கறை இருந்தால், உங்களுடைய மாவட்ட நிர்வாகம் எடுத்திருக்கிற கணக்கு உண்மை என்றால், இந்த 1892 கோடி உண்மை என்றால், இந்த மாநில அரசு ஸ்டாலின் அரசு 1862 கோடி நிவாரணத்தை உடனடியாக நீங்கள் வழங்க வேண்டும்.